Daily. Taste the Daily. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள அரவங்காடு காந்திநகர் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை திறந்துவிடக் கோரி வெடிமருந்து தொழிற்சாலை எதிரே கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள அருள்மிகு தத்தகிரி முருகன் திருக்கோவிலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் 1008 பால்குட ஊர்வலம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், நாமக்கல் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் மாதேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடபொன்பரப்பி சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு இருதரப்பினர் இடையே மோதிக்கொள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் இடைத்தரகர்கள் மூலம் கட்ட பஞ்சாயத்து நடத்தி பணம் பெற்றுக்கொண்டு ஆவணங்களை பதிவு செய்து வருவதால் பொதுமக்களுக்கும் இடைத்தரகர்களுக்கும் இடையே இதுபோன்று அடிக்கடி சண்டை நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி முனீஸ்வர் நகரில் உள்ள வளம்புரி விநாயகர் கோவிலில் நடந்த தைப்பூச பால்குட திருவிழாவில் IAS அதிகாரி பிரியங்கா இருசக்கர வாகனத்தில் தனது கணவருடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார். தவாலி, உதவியாளர் என யாருமின்றி எளிமையாக வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்த சம்பவம் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் குடியிருந்து வரும் குடியிருப்புதாரர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட குடியிருப்பு வைத்திருப்பவர்கள் இதுவரை கணினி பட்டா பெறாத குடியிருப்புதாரர்கள் கணினி பட்டா பெறுவதற்கான சிறப்பு முகாம் தூவிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. முகாமை சமூக நலன் மற்றும் மக்கள் உரிமைத்துறை அமைச்சர் P. கீதா ஜீவன் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே பிரிண்டிங் தொழில் விரிவுபடுத்தவும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல பேரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிய பாலாஜி என்பவர் கடன் தொல்லை காரணமாக தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசிய இணையதள நாளான இன்று இணையதள பயன்பாட்டின் நன்மைகள் மற்றும் தீமைகள், அதன் பாதுகாப்பான பயன்பாடு உள்ளிட்டவைகளை குறித்து மாநிலம் முழுவதும் தேசிய தகவல் மையம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட தேசிய தகவல் மையம் சார்பில் பச்சையப்பன் கல்லூரி நாட்டு நல பணி மற்றும் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று கல்லூரி வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்றது. திருவாரூரில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். முன்னதாக மூலவருக்கு 108 லிட்டர் பால், மஞ்சள், இளநீர், சந்தனம் போன்ற அபிஷேக திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. போரூரில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் மருத்துவர்கள் வராததால் நோயாளிகளுடன் சிகிச்சைக்காக வந்த நடிகர் கஞ்சா கருப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்களுக்காக 24 மணி நேரமும் தண்ணீர் வசதிகளுடன் கழிவறை மற்றும் முதலுதவி சிகிச்சை போன்ற ஏராளமான வசதிகள் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் அனைவரும் மன நிறைவுடன் தரிசனம் செய்துவிட்டு திரும்பினர். தூத்துக்குடி மாவட்டம் தென்பழனியில் ஏராளமான பக்தர்களோடு தைப்பூச திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் கோரதத்தில் சண்டிகேஸ்வரர் வலம் வந்த நிலையில் இதில் எட்டயபுரம் அரண்மனை வாரிசுதாரர் சைதன்யா ராஜா மற்றும் கழுகுமலை பேரூராட்சி தலைவர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் பட்டு கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் பட்டு கூட்டுறவு சங்கங்களில் புதிய நடைமுறைப்படுத்தப்பட்ட கூலி வழங்கல் முறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இந்நிகழ்வில் காமாட்சியம்மன் பட்டு கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் ஸ்டாலின், முருகன் பட்டு கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் வள்ளி நாயகம், அண்ணா பட்டு கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த காளிப்பட்டியில் தைப்பூசத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கந்தசாமி கோயில் தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் மற்றும் 100 டன் அளவிலான தேங்காய்களை காணிக்கையாக செலுத்தினர். டெல்லியில் கடந்த மாதம் நடைபெற்ற அசாத்தியமிக்க மாணவர்களை கண்டறியும் முகாமில் பிரதமர் கலந்து கொண்டு மாணவர்கள் முன்னிலையில் ஆற்றிய உரை காரைக்காலில் மாணவர்கள் மத்தியில் திரையிட்டு காட்டப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவிகள் இதில் கலந்து கொண்ட நிலையில் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் தை மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு திருக்கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். ஈரோட்டில் சட்டவிரோதமாக விற்பனை செய்ய மதுபானங்களை எடுத்துச் சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தைப்பூச அரசு விடுமுறையையொட்டி மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் சட்டவிரோத விற்பனைக்காக மதுபானங்களை பதுக்கி எடுத்துச் சென்ற யசோதரன் எனும் இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஈரோட்டில் தைப்பூசத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற சென்னிமலை முருகன் கோவில் தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளாக பங்கேற்று தேரை வடப்பிடித்து இழுத்துச் சென்றனர். தை 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழா மாசி 4ஆம் தேதி மஞ்சள் நீர் உற்சவத்துடன் நிறைவடைகிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சி.வே. கணேசன் ஆகியோர் பார்வையிட்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். மதுரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அலங்காநல்லூரில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து உறுதிமொழி ஏற்ற பின் வீரர்கள் களத்தில் இறக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கேஸ் ஏஜென்சி வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ஊழியரின் வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கரூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக 3 ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் 45 நிமிடங்களுக்கு மேல் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் விரிசலை உடனடியாக சீரமைத்த பின் ரயில்கள் இயக்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அண்ணா காவல் அரங்க மைதானத்தில் நடைபெற்று வந்த 3வது மாபெரும் புத்தக திருவிழா நிறைவுற்றது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த புத்தக திருவிழாவில் 1 கோடி ரூபாய் அளவிற்கு புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாக பதிப்பாளர்கள் தெரிவித்தனர். நாமக்கல் அருகே பல ஆண்டுகளாக வசித்து வந்த இடத்திற்கு அரசு பட்டா வழங்கியும் வேறொருவரின் நிலம் என நீதிமன்றம் உத்தரவிட்டதால் தற்போது வீட்டை இழந்து தெருவில் வசிப்பதாக அருந்ததியினர் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தங்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் மலைக்கடன் பழங்குடியினர் மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என போராட்டம் நடத்தப்பட்டதன் விளைவாக ஜாதி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக 3 பேர் கொண்ட கமிட்டியை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. 30 ஆண்டுகளாக அப்பகுதியில் வாழ்ந்து ஜாதி சான்றிதழ் இல்லாததால் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தைப்பூசத்தை முன்னிட்டு வள்ளி தெய்வானை சமேத முருகர் கோயில் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபோகத்தை கண்ட நிலையில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்த நல்ல பாம்புவை தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரமாக போராடி மீட்டனர். தொடர்ந்து பிடிபட்ட பாம்புவை தீயணைப்புத் துறையினர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.